ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பை சீரிஸ்ல டுடே எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்லைசரோட இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம யூஸ் பண்ற ஸ்லைசரோட செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் கஸ்டமரோட நேமை இங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்லைசருக்கு. இப்போ இதுல என்ன ஒரு இஷ்யூனா, இப்போ நான் ஒரு எம் லெட்டர்ல ஸ்டார்டிங் ஆகிற ஒரு கஸ்டமரை நான் பார்க்கணும்னா நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதுல ஒரு 52 நேம் தான் இருக்குது. பட் ஆனால் இதே ஒரு மாசத்துக்கான டேட்டா அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு 1000 இல்லை 2000 இல்லை ஒரு 5000 கஸ்டமரோட டேட்டா இருக்கும்போது இப்போ நம்ம எம் லைனுக்கு வரணும்னா ஸ்க்ரால் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போனா நம்மளுக்கு அது அவரோட நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரு 5000 டேட்டா இருக்குதுன்னா 5000 நேம்ஸ்ல அந்த எம்ங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட்ங்கிற நேமை கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு தான் நம்மளோட ஸ்லைசர்ல ஒரு சர்ச் பாரை வச்சு அதுல இப்போ ஸ்டார்டிங் லெட்டர் எம்னு டைப் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா எம்ல என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்போ எம்யூ ஆர் முருகான்னு நான் டைப் பண்ண ஆரம்பிச்சேன்னா இப்போ அந்த நேம்ல, அதாவது அந்த அந்த நேம்ல என்னென்னலாம் இருக்குதோ அது மட்டும் எனக்கு இங்க ஷோ ஆகுது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ஸோ இந்த சர்ச் பாரை நம்ம எப்படி நம்மளோட ஸ்லைசர்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி வாங்க பார்க்கலாம். இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விசுவலைசேஷன்ல போயிட்டு ஒரு ஸ்லைசரை கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா பில்ட் விசுவலைசேஷன்ல பில்ட் விஷுவல்ல கரெக்டா இங்க இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பெருசு பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு ஒரு டேட்டாவை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம்ஸ் தான் நான் டேட்டாவா இதில் கொடுக்க போகிறேன். ஸோ டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே ஃபீல்டில் விடுறதுனாலும் விடலாம். தென் இதோட ஃபாண்ட் சைஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைசர் செட்டிங்ஸில் ஸ்லைசர் ஹெட்டரில் போயிட்டு ஸ்லைசரோட ஹெட்டர் எனக்கு தேவையில்லை. ஸோ ஸ்லைசரோட ஹெட்டரை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா இதில் இந்த ஸ்லைஸ் ஹெட்டரை நம்மளால் சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வர முடியாது. அதனால் டைட்டில் ஆன் பண்ணி டைட்டிலில் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், போல்டு பண்ணிக்கிறேன், சென்டர் அலைனுக்கு கொண்டு வந்துக்கிறேன். தென் டார்க் பிளாக்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து இதோட சைஸை வேல்யூவோட சைஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களால் பார்க்க முடியாது. ஸோ நான் 21 வச்சுக்கிறேன். தென் நல்லா போல்ட் ஆக்கிக்கிறேன். அடுத்து நான் இன்னொரு ஸ்லைசரு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதும் பண்ணலாம், இல்லை இன்னொரு ஸ்லைசர் கிரியேட் பண்ணுறதும் கிரியேட் பண்ணலாம். தென் இதோட சைஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, இப்போ இதில் நான் ஒரு நேமை சூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு இந்த கோகுலில் நேம் வேணும்னா இப்போ 53 கஸ்டமர் இருக்காங்க, அதனால நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறேன். பட் அதே ஒரு 5000 கஸ்டமர் இருக்காங்கன்னா ஜி லைனுக்கு வரதுக்கே நான் ரொம்ப நேரம் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம இதில் ஒரு சர்ச் பாரை கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லைசரில் வச்சுட்டு இந்த 3 டாட், அதாவது கவனமாக பாருங்க, 3 டாட் மோர் ஆப்ஷன்ஸ் 3 டாட்டை கிளிக் பண்ணி சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச் பார் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த சர்ச் பாரில் முருகா அப்படின்னு டைப் பண்ணனா முருகா அப்படிங்கிற நேமில் உள்ள எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ அதில் போய் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களோட டீட்டெயில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விசுவலைசேஷன் நம்ம போட்டிருக்க மிச்ச விசுவலைசேஷன்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சப்போஸ் இந்த சர்ச் பார் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் திருப்பி மோர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு அந்த டிக்காக இருக்கிற சர்ச் பாரை நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்ச் பார் உங்களுக்கு போயிடும். நான் மறுபடியும் சர்ச் பார் வர வச்சுக்கிறேன். ஸோ இந்த சர்ச் பார் ஸ்லைசரில் வர்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, இப்போ ஒரு 5000 டேட்டா இருக்குன்னா இப்போ ஒரு 5000 கஸ்டமரோட டேட்டா இருக்குன்னா அப்போ ஒருத்தவங்களுக்கும் விசுவலைசேஷன் அவங்களோட இதை பார்க்கணும்னா நம்ம இப்போ அவங்கள ஸ்லைசர் யூஸ் பண்ணி நம்ம
நம்ம ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம கொடுக்குற நம்மளோட பவர் பிஐ வியூவர் இந்த ஸ்லைசரை யூஸ் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இந்த சர்ச் ஆப்ஷன் வர்றதை வச்சு நம்ம ஒரு நேமை சர்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ராஜுன்னு நான் டைப் பண்ணுறேன். ராஜுங்கிற ஒரு நேம் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்து நிற்கும். ஸோ அவங்க டைப் பண்ணி எந்த நேமோ இல்லை அவங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி வேணும்னா எம்ப்ளாயி ஐடி அந்த மாதிரி டைப் பண்ணி ஸோ ஈஸியாக அவங்களால இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பவர் பிஐ வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் பவர் பிஐ வீடியோஸ் மட்டும் இல்லாமல் கூகுள் ஷீட், மினி டேப், குவாலிட்டி ரிலேட்டடான வீடியோ டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.